ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா த ஜூ ஸ்டோரி. இது வந்து யூனிட் 2ல் செகண்ட் டாபிக் அதர் யூனிவர்சிட்டிஸில். இந்த ஜூ ஸ்டோரியோட சமரி கதை வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எஸ்ஸே பார்க்கலாம். Introduction. The zoo story is one of the earliest play of Edward Albee. Edward Albeeயோட ஒரு ஆரம்ப கால பிளேன்னு வச்சுக்கோங்களேன். It demonstrates the sense of alienation for loneliness in the மாடர்ன் லைஃப். இந்த மாடர்ன் லைஃப்பில் வந்து எலியனேஷன் அப்படின்னா வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலை. யாருமே யாருக்கூடையும் பேசாமல் ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணுறது, லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி அர்த்தம். இட் ரெப்ரசன்ட் த ஃபெயிலியர் ஆஃப் த அட்டம்ப்ட்ஸ் தட் ஆர் மேட் பை இண்டிவிஜுவல்ஸ் டு மேக் கம்யூனிகேஷன் வித் ஈச் அதர். எவன் ஒருத்தன் ஒதுக்கப்பட்டிருக்கானோ அவன் வந்து எல்லார்ட்டையும் பேச ட்ரை பண்ணுறான், அவனோட முயற்சி எல்லாமே வீணாகுது. அதை பற்றி தான் அந்த கதையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கதையில் 2 கேரக்டர் வருவாங்க. ஒன்று வந்து ஜெர்ரின்றவனை தான் நிறைய பேர் ஒதுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் வந்து பீட்டர் வந்து ஒரு பப்ளிக் பார்க்கில் உட்காந்து புக் படிச்சுட்ருக்கான். அப்படியே இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. உடனே அங்கே ஜெர்ரி வந்து அவன் பீட்டர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். The play is presented on a public park. Sunday afternoon summer. நான் சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் பார்க்கில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மதியானத்துக்கு மேலே ஒரு சம்மர் டைமில் ஸ்டார்ட் ஆகுது. As the play starts, we see the Peter sitting on the bench reading a book. பீட்டர்னு ஒரு கேரக்டர் அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கு பெஞ்சில் உட்காந்துட்டு. He is a typical representative of higher middle classes. அவனை பார்த்தாலே தெரியும் அவன் வந்து ஒரு ஹையர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ஜெர்ரி ஸ்லைட்லி யங்கர் தென் பீட்டர் enters into the park and declares that he has been on visit to a zoo. ஜெர்ரி வந்து அந்த பார்க்கில் வந்தோடனே பீட்டர் பக்கத்தில் உட்காந்து அவன் வந்து ஒரு ஜூவை போய் பார்த்துட்டு வந்ததை வந்து பீட்டர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பீட்டர் ஹேஸ் நத்திங் டு டூ வித் ஜெர்ரி விசிட் டு த ஜூ அண்ட் ஸோ ஹி டஸ் நாட் எவின்ஸ் எனி இன்ட்ரெஸ்ட் இன் வாட் ஹீ சேஸ். அவன் பீட்டருக்கு வந்து ஜெர்ரி பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல. அவன் என்ன பேசினாலும் அவன் கண்டுக்காமல் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான், புக்கு படிச்சுட்டே இருக்கான். ஸோ ஜெர்ரி இஸ் ஆங்கர் ரிப்பீட்ஸ் இட் ரைஸஸ் ஹிஸ் வாய்ஸ். அவனே பயங்கரமாக ஜெர்ரி வந்து கோவப்பட்டு அவனோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணுறான். பீட்டர் டர்ன்ஸ் அப் பட் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் ஜெர்ரி. பீட்டர் திரும்ப ட்ரை பண்ணி திரும்ப இந்த சைடு திரும்பி உட்காந்துட்டு அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை ஜெர்ரிக்கு. The discussion between the two is entirely a one-sided case for Jerry. Keeps on talking without caring whether Peter is interested in listening to him or not. பீட்டருக்கு வந்து அவன் வந்து கவனிக்கிறானா இல்லையா அப்படின்றத பற்றி கவலையே இல்லை ஜெர்ரிக்கு. ஜெர்ரி வந்து பேச ட்ரை பண்ணாலும் பீட்டருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அவன்கிட்ட பேசுகிறதுக்கு. இட் இஸ் none plus suggestive of a problem in the minds of Jerry. Peter is puzzled and slightly nervous. He wants to get rid of Jerry, but Jerry is sure not to leave him alone. ஐயோ, பீட்டர் வந்து அவன் பாட்டுக்கு உட்காந்து பார்க்கில் புக் படிச்சுட்டு இருந்தான். நம்மளால் ஜெர்ரி வந்து எவனுமே நம்மக்கிட்ட பேச மாட்டானே, இவன்ட்டையாவது பேசுவோன்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணும்போது பீட்டர் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு வந்து ஒரு புரியாத புதிர் மாதிரி ஆயிடுது. இவன் என்னடா லூஸ் மாதிரி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், நம்ம தான் அவனை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் அவனை கண்டுக்கவே இல்லை பீட்டர் ஜெர்ரியை. அடுத்து urged by Jerry, Peter enters the discussion. ஜெர்ரி வந்து அவனை வந்து வலியுறுத்திட்டே இருக்கான், என் கூட பேசுன்னு சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் பீட்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறான் ஜெர்ரி கிட்ட. என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போமா. On being asked repeatedly, Peter explains to Jerry that he is married, has 2 daughters, 2 cats and 2 parakeets. Peter provides him address on the east side, his occupation and his comfortable income. என்ன பேச ஆரம்பிக்கிறேன்னா பீட்டரை வந்து சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, 2 கேட் இருக்குது, 2 கிளி, பேர்கிட்ஸ் அப்படின்னா வந்து கிளி இருக்குது, எனக்கு வந்து ஓரளவு நல்ல இன்கம் வருது, நான் என்னோடய வீடு வந்து ஈஸ்ட் சைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை பற்றி எல்லாமே சொல்கிறான். He quickly defends himself when Jerry proposes that his household lacks manhood. ஜெர்ரி ஒன்று என்ன பண்ணுறான், ஏய் நீ உண்மையை சொல்லு, உனக்கு வந்து ஆண்மை குறைவு இருக்குல்ல, உனக்கு அடுத்து வந்து குழந்தை பிறக்கா. ஜெர்ரி வந்து எனக்கு வந்து ஆண்மை குறைவு இருக்குது, எனக்கு வந்து இனிமேல் குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர்கிட்ட சொல்கிறான். பீட்டர் sadly accept that he had wanted a son. பட் வந்து எனக்கு சன் வேணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் திரும்ப ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்ரி கிட்ட வந்து பீட்டர் சொல்கிறான். Now Jerry intervenes and forces Peter to accept that he is no more capable of producing any children. உண்மையை சொல்லு, இனிமேல் வந்து உன்னால் வந்து எந்த குழந்தையும் பெற்றுக்க முடியாது, உனக்கு ஆண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து கம்பல் பண்ணுறான் ஜெர்ரி.
It is at this point that momentary communication between two persons belonging to two different social levels is made on the common பயாலஜிக்கல் கிரவுண்ட். ஒரு பொதுவான உயிரியல் அடிப்படையில் வந்து அவங்க வந்து தற்காலிகமாக அதை வந்து பேசிக்கிறாங்க. ரெண்டு பர்சனோட ரெண்டு வேரியஸ் கம்யூனிகேஷன் வந்து ரெண்டு வேரியஸ் கருத்துக்களை நம்மக்கிட்ட வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து ஜெர்ரிஸ் லோன்லி லைஃப் வித்தவுட் கான்டெக்ட்ஸ். இப்போ பீட்டர் வந்து அவனை பற்றி சொன்னோன்னே ஜெர்ரி வந்து திரும்ப அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் வாங்க. Peter in his conversation with Jerry makes a distinction of people according to the place where he believed that are settled. அவங்களோட கருத்தில் வேறுபாடு இருக்குது. பட் ஜெர்ரி ஆங்கிரிலி ரிஜெக்ட் த கிளாரிஃபிகேஷன். ஜெர்ரி வந்து அவன் பேசுகிறதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்ஸ்டெட் ஹீ ஸ்பீக்ஸ் அட் லென்த் ஆஃப் ஹிஸ் ட்ராப் அண்ட் ட்ரைரி எக்ஸிஸ்டன்ஸ். ரொம்ப இருண்ட ரொம்ப மந்தமான ஸ்டோரியை சொன்னோன்னே ரெண்டு பேருக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேர் சொல்கிறது. நெக்லெக்டட் ஃப்ரம் த ரெஸ்ட். Though he lives with so many people in a 4-story brownstone rooming house, he has no real relationship with anyone of him. ஸோ எந்த ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்புமே ஜெர்ரி வந்து யாருக்கிட்டையுமே வச்சுக்கல. அவன் வந்து ஒரு சின்ன ஹவுஸில் வாழ்ந்துட்டுருக்கான். ஜெர்ரியை பற்றி இப்போ பீட்டர்கிட்ட சொல்கிறான். அதுதான் இது. ஹி வாஸ் நெக்லெக்டட் ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி வெரி ஏர்லி இன் ஹிஸ் லைஃப். அவனோட லைஃப்பில் வெரி ஆரம்ப காலகட்டத்திலே அவங்க ஃபேமிலியை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. His parents died when he was young and now he lives completely cut off from all that live around him. அவங்க அம்மா அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு யாருமே இல்லை. அப்போ இருந்தே யாருமே இல்லை ரிலேஷன்னு சொல்லிக்கிட்டு. டு எக்ஸ்பிளைன் ஹிஸ் ப்ராப்ளம் இன் ஃபார்மிங் எனி மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் he says how to friendly with landlord's dog. அவங்க ரெண்டல் தங்கியிருக்கான் இல்லையா, அந்த தங்கியிருக்க அந்த ஓனர் லேடியோட ஒரு டாக் இருக்குது. அந்த டாக் கூடயாவது நம்ம ஃப்ரெண்டாங்களான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அந்த ஓல்டு சிக்லி பீஸ் தட் ஆல்வேஸ் ட்ரை டு பைட் ஜெர்ரி. ஆனால் ஜெர்ரி எப்போயுமே அந்த டாக் வந்து கடிக்க தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். டு வின் த அஃபெக்ஷன் ஆஃப் த டாகோட அஃபெக்ஷன் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஜெர்ரி ப்ரொவைடட் ஹிம் ஹம்பர்கர் டு ஈட். பட் அஸ் சூன் அஸ் டாக் ஃபினிஷ்ட் ஈட்டிங் தம் ஹி அகெயின் ட்ரைட் டு பைட். என்ன தான் வந்து அவன் பர்கரோ பீட்சாவோ வாங்கி போட்டாலும் அதை வாங்கி தின்னுறதே தவிர தின்னதுக்கப்புறம் அவனே பழி வாங்குது. அவனே வந்து திரும்ப கடிக்க வருது. ஸோ அவன் போட்டது வேஸ்ட் தான். டிசைட் டு பிரிங் அ சான்ஸ் ஜெர்ரி ட்ரைடு டு பாய்சன் த டாக். என்ன பண்ணுறாரு, நாயே உனக்கு நான் பர்கர் போட்டாலும் என்னை நீ கடிக்க வரியா, அவனுக்கு பாய்சன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாய்சனை கொடுத்துட்றான். இதில் அவன் அந்த கறியில் மிக்ஸ் பண்ணி. ஆஃப்டர் severe illness the dog recovered, but now both men and the dog carefully avoid each other. டாக் வந்து கண்டுபிடிச்சிருச்சு அவன் வந்து நம்மளுக்கு வந்து பாய்சன் தான் வச்சுட்டான்னு சொல்லிட்டு. அதனால் அது சாகலை, பட் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அது திரும்ப ரெக்கவர் ஆகி வந்தோடனே இவன்ட்ட அவ்வளோவா பேசிக்கல, கடிக்க கூட வரல, அஃபெக்ஷனும் வச்சுக்கல, எந்த இதுவுமே இல்லை ஜெர்ரிக்கும் அந்த டாகுக்கும். த டாக் ஸ்டில் லிவ்ஸ் வித் த லேண்ட்லேடி பட் ஹீ டஸ் நாட் பவுன்ஸ் அப்பான் ஹிம். அவன்கிட்ட வந்து பவுன்ஸ் அப்படின்னா வந்து அவன்கிட்ட வந்து ஒட்டவே இல்லை, அது எப்பயுமே வந்து ஒதுங்கியே இருந்திருக்கு. ஹீ ஒன்லி லுக்ஸ் அட் ஹிம், சும்மா பார்க்கும், அவ்வளோதான். ஜெர்ரி லுக்ஸ் பேக் இன் ரிட்டர்ன். ஜெர்ரி புட்ஸ் வி மேட் கான்டாக்ட். த நீட் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் கான்டாக்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேஸ் நவ் பிகம் த மோர் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். எப்பயுமே வந்து நம்ம யாரையுமே அஃபெக்ஷன் பண்ணுறத பிடிச்சி கம்பல் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்காக தோணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். இஃப் யூ கான்ட் டீல் வித் த பீப்புள் யூ ஹாவ் டு மேக் ஸ்டார்ட் சம்வேர் வித் அனிமல்ஸ். ஜெர்ரி இஸ் dejected at his failure to establish a link with a love of which had been deprived இது பண்ணப்பட்டது. Somewhere this took him to his visit to zoo. எப்படி வந்து அனிமல்ஸ் கூட பீப்புள் வந்து மிங்கிள் ஆகிறாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக, அனிமல்ஸுக்கும் பீப்புளுக்கும் இடையில் இருக்கிற அந்த மனுஷனுக்கும் இடையில் இருக்கிற அந்த பந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜூவை வந்து விசிட் பண்ணுறான். இப்போ தான் உங்களுக்கு தெரியுது அது ஜூ ஸ்டோரின்றது இதுதான். ஜூ விசிட் பண்ணுறான். மோர் அபவுட் த வே பீப்புள் எக்ஸிஸ்ட் வித் அனிமல் அண்ட் த வே பீப்புள் எக்ஸிஸ்ட் வித் த அதர் அண்ட் வே பீப்புள் டூ. ஒரு மக்கள் வந்து எப்படி ஒரு விலங்குக்கிட்டையும் மற்ற மக்கள்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க அஃபெக்ஷன் எப்படி பெறுறாங்கன்றதில் அவன் ரொம்ப தெரிஞ்சுக்கிறோன்னு ஆசையாக ஜூவை விசிட் பண்ணுறான். ஜெர்ரி, அ பர்மனண்ட்
டிரான்சைண்ட் அப்படின்னா நிலையற்ற. எப்பயுமே வந்து ஜெர்ரி அப்படின்றவன் இந்த கேரக்டர் வந்து இந்த கதையில் ஒரு நிலையான நிலையற்றவன், எப்பயுமே வந்து நிலையற்றவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் சொல்லுது. என்னன்றதை பார்ப்போம் வாங்க. ஜெர்ரி அட்ராக்ட்ஸ் பீட்டர் பை ஹிஸ் ஸ்டோரி டெல்லிங். ஜெர்ரி வந்து பீட்டர் வந்து இந்த ஸ்டோரி சொன்னோன்னே ரொம்ப பீட்டர் வந்து அட்ராக்ட் ஆகிட்டான். பீட்டர் இஸ் லெஃப்ட் எம்பராஸ்டு பை த எண்டிங் ஆஃப் த நரேட்டிவ் அண்ட் பை ஜெர்ரிஸ் அப்ரப்ட் ஷிஃப்ட் டு அயனி. நல்லா பேசிகிட்டு இருந்த ஜெர்ரி வந்து ஒரு நிலையற்ற திடீர்னு ஒரு அப்ரப்ட் அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு மாற்றம் அடைகிறது. அயனினா முரணாக பேச ஆரம்பிக்கிறான். ஜெர்ரி ராயலி, இந்த இடத்துல டபிள்யூ வந்து சைலண்ட்டு இந்த இருக்குல்ல, ஐயோ முருகா காப்பாற்று, எங்கேயும் ஓடிடாத, சாரி காய்ஸ், இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த இதை ஐயோ ஒன் செகண்ட் தள்ளி போகாதே என்னையும் தள்ளி போக சொல்லாதே, சாரி. ஓகே, WRYLY இது வந்து ராய்லினா டபிள்யூ வந்து சைலண்ட். ஸோ ராய்லி அப்படின்னா வஞ்சகமான அர்த்தம். ஓகே, ராய்லி அக்செப்ட் பிஃபோர் பீட்டர் தட் தேர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். பீட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹிஸ் கன்சர்வேட்டிவ் மேரிட் மேன். அவன் வந்து எப்போயுமே அவனோட கருத்தில் வந்து நிலையாக நிற்கிறான். எப்போயுமே வந்து நம்ம அஃபெக்ஷனாக இருந்தால் தானே அடுத்தவங்க அஃபெக்ஷனாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஜெர்ரி பெர்மனன்ட் டிரான்சைண்ட், அவன் எப்போயுமே நிலையற்றவனாக தான் இருக்கான். சடன்லி ஜெர்ரி டர்ன்ஸ் பிளேஃபுல், ஜோக்கிங் அண்ட் டிக்லிங் பீப்புள். டக்குன்னு சீரியஸாக பேசிகிட்டு இருந்தவன் ஜோக்காக பேச ஆரம்பிக்கிறான். அவனை பிடிச்சி கிச்சு மூட்ட ஆரம்பிக்கிறான், பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறான். தென் ஒன்ஸ் மோர் பாயிண்ட் அவுட் that he will tell him what happened in the zoo. ஜூவில் என்ன நடந்ததுன்னு திரும்ப சொல்ல வரான். ஆஃப்டர் ஸ்பீக்கிங் a sentence or two, Jerry uses power on Peter to move over until Peter is changed onto an edge of the bench. டக்குன்னு ஜூவை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட பொம்மை வச்சு திரும்ப அந்த உட்காந்துட்டு இடிச்சு தள்ளி எட்ஜுக்கிட்ட போய் அந்த பெஞ்சில் பீட்டர் வந்து உட்கார வச்சிட்டான். கொடுமையை பார்த்தீங்களா? அடுத்து ஜெர்ரிக்கு என்ன நடக்குது, இந்த ப்ளே எப்படி முடியுதுன்றதை பார்ப்போம் வாங்க. த சூசைட் டெத் ஆஃப் ஜெர்ரி வந்து சூசைட் பண்ணி எப்படி சாகுறான்றதை இதில் பார்ப்போம். பீட்டர் இஸ் அன்ஹாப்பி அட் ஜெர்ரிஸ் பிஹேவியர் அண்ட் ஆங்க்ரிலி ரெஃப்யூசஸ் டு மூவ் எனி ஃபர்தர். பீட்டர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு, ஜெர்ரி என்ன லூசு மாதிரி நடந்துக்கிறேன், நீ வந்து நல்லா பேசுகிற, டக்குன்னு கோவமாக பேசுகிற, டக்குன்னு நீ அடிக்க வர, தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஹி பிகம்ஸ் பொசசிவ் அண்ட் கால்ஸ் ஃபார் த போலீஸ் பட் தேர் ஆர் நன் அரவுண்ட். இவன் வந்து டக்குன்னு பயந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறான், ஆனால் யாருமே பக்கத்தில் கிடையாது. ஜெர்ரி ஃபோர்ஸஸ் பீட்டர் டு ஹேவ் அ ஃபைட் வித் ஹிம் ஃபார் ஹிஸ் ஆனர். என்னோட நேர்மைக்காக நீ என் கூட வந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஜெர்ரி வந்து பீட்டரை ஃபைட் பண்ண கூப்பிட்றான். டிஃபெண்டிங் த பெஞ்ச், பீட்டர் டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப். ஜெர்ரி வந்து அவனை தடுத்துக்கிறதுக்காக பெஞ்சில் இப்படி இது பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வேறு வழி இல்லாமல் பீட்டர் வந்து அவனே டிஃபெண்ட் பண்ணிக்கிறான். வென் தே ஃபேஸ் ஈச் அதர், ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்கும்போது ஜெர்ரி டேக்ஸ் அவுட் நைஃப் ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட். அவனோட பாக்கெட்லேருந்து நைஃப் எடுத்துட்டான், குட்டி நைஃபை. எப்படி லியோ படத்தில் கிளைமேக்ஸில் நம்ம விஜய் வந்து குட்டி நைஃப் எடுப்பார்ல அந்த மாதிரி. வென் தே ஃபேஸ் அண்ட் தென் லெட் இட் ஃபால் அட் பீட்டர் ஃபீட் டு மேக் த ஃபைட் மோர் ஈவன்லி மேட்ச்ட். டக்குன்னு கத்தியை வந்து பீட்டருக்கு எடுத்துக்கிட்டு, நீ கத்தி இல்லாமல் இருக்க, நானும் கத்தி இல்லாமல் தான்டா இருப்பேன், வாடா அண்ணன்டா லியோ அப்படின்னு சொல்லி சண்டை போடுறானுங்க. as Peter puts it out in his outstretched hand, Jerry pushes himself on the knife and thus puts an end to his life. He dies, but while dying he requests Peter to flee. டக்குன்னு வேணுக்குன்னு பீட்டர் வந்து கத்தி எடுத்தோடனே, கத்தியை கையில் வச்சுருக்கான்ல பீட்டர், உடனே அப்பா இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜெர்ரி ரொம்ப நாள் சூசைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தவன் டக்குன்னு ஓடி போய் அவனே அவனோட நெஞ்சை வந்து கொடுத்து ஹார்ட் பக்கத்தில் கொடுத்து பீட்டர் ஆக்சுவலி குத்தவே இல்லை கத்தியை வச்சு. இவன் பீட்டர் வந்து கையில் தான் கத்தியை வச்சுருக்கான், பட் வந்து இவனே போய் கத்தி அவன் உடம்புல வாங்கி சொருகிட்டான். சொருனதுக்கப்புறம் சாகிற ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, பீட்டர் நீ ஓடிரு, இதை நான் பார்த்துக்கிறேன். ஹி ரிட்டர்ன்ஸ் த புக் டு த பீட்டர் அண்ட் வைப்ஸ் த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃப்ரம் த பிளட் ஸ்டெயின்ட் நைஃப். அந்த ரத்தக்கரை படிஞ்ச அந்த நைஃப்பில் வந்து பீட்டர் கையில் பிடிச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குங்களா, அதை வந்து ஜெர்ரியே வந்து தொடச்சிட்டு ஜெர்ரி வந்து என்ன சொல்கிறான் பீட்டர்கிட்ட, நீ போயிரு அப்படின்னு சொல்கிறான். ஜெர்ரி கம்ஸ் டு அன் ஆல்மோஸ்ட் ரிலீஜியஸ் ஸ்பாட். ஐ கம் அன் டு யூ அண்ட் யூ ஹாவ் comforted me.
Dear Peter, the play comes to an end with Peter's repeated cry on "Oh my God" and Jerry's mimicking supplication. Supplication அப்படின்னா வந்து வேண்டுறது. Echoing the refrain. Refrainனா தவிர்க்கிறது. Peter rushes off the spot. என்ன பண்ணுறான், டேய் பீட்டர் நீ போயிரு, உண்மையிலே நான் இது வரைக்கும் சந்தித்த பீப்புளில் நீ பரவாயில்ல, நீ கூட கொஞ்சம் நல்லா பேசினேன், கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நான் ஹாப்பி ஆகிட்டேன், நான் இது எனக்கு இது போதுன்னு சொல்லிட்டு நான் சாகுறேன், இனிமேல் வந்து இப்படி ஒரு பர்சன்ஸ்லாம் கிடைப்பாங்கன்னு தெரியல, நான் சாகுறேன் தான் கரெக்டானவேன்னு சொல்லிட்டு செத்துட்டு ப்ரே பண்ணுறான். சப்ளிகேஷனாக நான் வந்து ப்ரே பண்ணிவிட்டு முணுமுணுக்கிறான், தவிர்க்கிறான் பீட்டர் அந்த இடத்துல ஓடி போயிட்டான். ஜெரி சிட்ஸ் ஹோல்டிங் அந்த நைஃப் இன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ஃபுல் பொசிஷன் ஆஃப் த பெஞ்ச். ஹி டைஸ் சேயிங் "ஓ மை காட்." கரெக்டாக சாகிறதுக்கு முன்னாடி அந்த பெஞ்சில் அப்படியே சாஞ்சிட்டு "ஓ மை காட்" அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கன்க்ளூஷன். த லைஃப் லெசன் ஆஃப் ஜூ ஸ்டோரி இஸ் தட் த டிவிஷன் ஆஃப் த பீப்புள் பை கிளாஸ் அண்ட் சொசைட்டி கேன் மேக் பீப்புள் வெரி லோன்லி. அது லவ்லி இல்லை, லோன்லி. அஸ் இட் ஹேப்பன்ட் வித் ஜெர்ரிக்கு நடந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இந்த ஜூ ஸ்டோரியில் நடந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு டெட் ஆல்பீ சொல்ல வராரு. மக்கள் வந்து இனத்தாலையும் சமூகத்தாலையும் மதத்தாலையும் பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில பேர் வந்து அது வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து தனிமைப்படுத்துகிறாங்க, யாருமே அவங்க கூட சேர்றதில்ல. இந்த கதையில் வர ஜெர்ரிக்கு நடந்த மாதிரி. இட் ஆல்சோ டீச்சர்ஸ் தட் த பர்சூட் ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் த ஐடியல் ஆஃப் அமெரிக்கா. ஐடியல் ஆஃப் அமெரிக்கன் மேன் கேன் லீட் டு மிஸ்கம்யூனிகேஷன் அண்ட் டீஹியூமனைசேஷன். மிஸ்கம்யூனிகேஷன்னா தவறான தகவல் தொடர்பு, டீஹியூமனைசேஷன் அப்படின்னா மனிதநேய தன்மைக்கு வழிவகுக்கிறது. இப்போ வந்து எப்படின்னா அந்த பர்சூட் ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ் இப்போ வந்து இது நம்மளுக்கு எதை உணர்த்துதுன்னா, ஒரு பொருள் சார்ந்த விஷயங்களை வந்து பின்பற்றுறோம், ப்ளஸ் வந்து ஒரு அமெரிக்க மனித லட்சியத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காகவும் ஒரு தவறான தகவல் தொடர்பும் ஒரு மனிதநேயமற்ற தன்மைக்கு வந்து வழிவகுக்கும் என்பதை வந்து இதை வந்து உணர்த்துது. சரிங்களா, இதான் வந்து கன்க்ளூஷன். சரி, ஓகே, இதான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட் இந்த பேராகிராஃப் கொஸ்டின்லாம் போடுறேன். தேங்க்யூ.